வணக்கம். இன்னைக்கு நாம யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய அற்புதம் நடந்த உடனேயே மக்கள் உச்சகட்ட சந்தோஷத்தையும் அதுக்கு நேர்மாறா கடுமையான ஒரு சோதனையையும் எப்படி சந்திச்சாங்கங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு அதிகாரத்தோட கதையையும் நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. சரி, கதைக்குள்ள போலாம். சிவந்த சமுத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் காப்பாத்தின அந்த மொமெண்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மோசேவும் சரி, மக்களும் சரி, அவங்க மனசுல இருந்த அம்புட்டு நன்றி உணர்ச்சியோட ஒரு புகழ்ச்சி பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டோட இந்த முதல் வரிகளே போதும் அவங்களோட அந்த சந்தோஷமும் நன்றியும் எவ்வளவு தூய்மையானதுன்னு சொல்றதுக்கே. இது சும்மா வார்த்தைங்க இல்ல, அவங்க இதயத்திலிருந்து பொங்கி வந்த ஒரு கொண்டாட்டம். அவங்க ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க, இந்த வெற்றிக்கு காரணம் எங்களோட பலமோ திறமையோ கிடையாதுன்னு. அவ்வளோ சக்தி வாய்ந்த எதிரியான எகிப்து ராணுவத்தை தோற்கடிச்சது தேவன் மட்டும்தான் இந்த பாட்டு நேரடியா புகழ்ந்து சொல்லுது. இந்த கொண்டாட்டத்துல மிரியாமோட பங்கையும் நாம பார்க்கலாம். அவங்க மத்த பெண்களை தம்புரு வாசிச்சும் நடனமாடியும் வழி நடத்துறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபரோட கொண்டாட்டம் இல்ல, மொத்த சமூகமும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடுறாங்க. இது ஒரு தேசத்தோட கொண்டாட்டம். மிரியாமும் மத்த பெண்களும் அந்த பாட்டோட முக்கிய வரிய திரும்ப திரும்ப பாடுறதால அந்த வெற்றியோட உணர்வும் அந்த நிம்மதியும் இன்னும் அதிகமாகுது. சரி, இந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை எப்படி ஒரு யூ டர்ன் எடுக்குதுன்னு பார்க்கலாம். கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கதையில ஒரு திடீர் திருப்பம். மோசே மக்களை செங்கடல்ல இருந்து சூர் வனாந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. சந்தோஷம்லாம் மறைஞ்சு இப்போ கடினமான நிஜம் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. வெறும் மூணே நாள்ல அவங்க நிலைமை மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டாடினாங்க. ஆனா இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம தவிக்கிறாங்க. அவங்களோட விரக்தியும் உடம்பு வலியும் எவ்வளோ அதிகமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா தண்ணி இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்தோட பேரே மாறா, அதாவது கசப்பு. ஏன்னா அந்த தண்ணிய குடிக்கவே முடியாத அளவுக்கு கசப்பா இருந்துச்சு. அந்த தண்ணியோட சுவை அவங்களோட மனநிலையே காட்டுற மாதிரி இருந்துச்சு. உடனே மக்கள் மோசேக்கு எதிரா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்னத்த குடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அவங்களோட நம்பிக்கை இந்த ஒரு சின்ன கஷ்டத்துல எவ்வளவு சீக்கிரம் ஆட்டம் கண்டுடுச்சுன்னு இது நல்லாவே காட்டுது. சரி, இந்த நெருக்கடியான நிலைமையில அவங்களோட விரக்தி ஒரு தெய்வீக தீர்வுக்கு வழிவகுக்குது. சொல்லப்போனா இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அந்த கசப்பான தண்ணி எப்படி இனிப்பா மாறுச்சுன்னு பாருங்க. சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். மக்கள் புகார் பண்றாங்க, மோசே பிரார்த்தனை பண்றாரு, தேவன் ஒரு வழிய காட்டுறாரு. அந்த வழியில போனதும் தண்ணி இனிப்பா மாறிடுது. எவ்வளவு நேரடியான ஆனா பவர்ஃபுல்லான அற்புதம் பாருங்க. இந்த அற்புதம் சும்மா நடக்கல. இது கூடவே ஒரு முக்கியமான பாடமும் கடவுள்கிட்ட இருந்து ஒரு வாக்குறுதியும் வருது. ஒரு விதத்துல இது அவங்க கீழ்ப்படிதலை சோதிச்சு பார்க்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி. மாறாவில கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வாக்குறுதி இதுதான். கீழ்ப்படிதலை அடிப்படையா வச்சு ஒரு புது உறவை இது உருவாக்குது. அது மட்டுமல்லாம தேவன் தங்களை குணமாக்குறவர் என்ற ஒரு புதிய அடையாளத்தையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துது. ஒரு சோதனை நடந்த இடத்துல இருந்து ஒரு செழிப்பான இடத்துக்கு அவங்க போறாங்க. வாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி கட்ட பயணத்தை பார்க்கலாம். மாறாவோட அனுபவத்துக்கும் ஏலிம்ல கிடைச்ச நிம்மதிக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அங்க ஒரே ஒரு கசப்பான நீரூற்று தான், ஆனா இங்க 12 நீரூற்றுகள். அங்க விரக்தி, முறுமுறுப்பு. இங்கேயோ நிம்மதியான ஓய்வும் செழிப்பும். அவங்க நிம்மதியா ஓய்வெடுக்கிற இந்த இடத்தோட வர்ணனையோட இந்த கதை முடியுது. இது அவங்களோட முதல் கடினமான சோதனையோட முடிவை குறிக்குது. அதாவது கடவுள் அவங்கள சோதிச்சு பார்த்தாரு, ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நிறைவா கொடுத்தாரு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். இந்த கதையோட ஆழமான அர்த்தத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கை பயணத்துல வெற்றிகளும் சோதனைகளும் பிரிக்க முடியாத ஒரே நாணயத்தோட 2 பக்கங்களா இருக்குமோ? சிந்தித்து பாருங்க.